வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் சோஜிலா கணவாய் பகுதியில் அரிய வகை ஹிமாலய சிவப்பு நரி தென்பட்டதால் வன உயிரின ஆர்வலர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். உயரமான மலைப்பகுதிகளில் வாழும் இவ்வகை நரிகள் கடும் குளிரை தாங்கும் வகையில் அடர்ந்த ரோமம் கொண்டவை. இவ்வகை சிவப்பு நரி காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் உயரமான சோஜிலா கணவாயில் தென்பட்டது. இதனை அவ்வழியே சென்ற உள்ளூர்வாசிகள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் படம் பிடித்து வெளியிட்டுள்ளனர். கூலி படத்தில் இடம்பெற்ற மோனிகா பாடல் யூடியூப் தளத்தில் 10 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தில் இடம்பெற்ற மோனிகா பாடல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் யூடியூப் தளத்தில் 10 கோடி பார்வைகளை இப்பாடல் கடந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுமங்கலி மாரியம்மன் சிலைக்கு 1 டன் காய்கறி பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தக்காளி, கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள், ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட 108 வகையான காய்கனிகளால் தொடுக்கப்பட்ட மாலைகள் கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தை வெள்ளிக்கிழமையை ஒட்டி நடந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புனித அந்தோணியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்டறிக்கையை வில்லுப்பாட்டாக பாடி மாணவர்கள் அசத்தினர். புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியின் 38வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஒரு பகுதியாக பள்ளியின் ஆண்டறிக்கையை வழக்கமாக வாசிப்பது போல் இல்லாமல் மாணவர்கள் வில்லுப்பாட்டாக பாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆமாக்கா, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாட போறோம்? நம்ம பள்ளியின் ஆண்டறிக்கையை தான் வில்லுப்பாட்டா பாட போறோம். சான்றோரை உருவாக்க, மருத்துவரை உருவாக்க, ஏற்றம் கொண்ட கல்வியை தருவது நம் பள்ளி. சரியா சொன்னீங்கக்கா. இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தியாகிகள் தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவத்தை ஆடையில் வரைந்து மாணவர்கள் அசத்தியுள்ளனர். ஒரே நேரத்தில் 120 மாணவ மாணவிகள் இணைந்து தனித்தனி ஆடைகளில் காந்தி, அம்பேத்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை வெறும் 3 நிமிடங்களில் வரைந்தனர். பின்னர் தலைவர்கள் உருவப்படம் வரையப்பட்ட ஆடைகளை மாணவர்கள் அணிந்து அவர்களது தியாகத்தை போற்றும் விதமாக மரியாதை செலுத்தினர். அருணாச்சல பிரதேசத்தில் லோஹித் பள்ளத்தாக்கில் இந்திய விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை பயன்படுத்தி காட்டுத் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். $9,500 அடி உயரத்தில் காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் IAF Mi-17V5 ஹெலிகாப்டரில் சென்ற விமானப்படை வீரர்கள் 12,000 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தி காட்டுத்தீயை அணைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.